சரி, ஓகே. இதுதான் 2018 பேப்பர்ல வந்து டிஸ்அக்ரி எக்ரி ஸ்டேட்மெண்ட்கான கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ நாங்க 2015 பார்த்தோம், 16 பார்த்தோம், 17 பார்த்தோம், 18 இருக்கு. ஸோ 19, 20 டிஸ்அக்ரி எக்ரி ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வந்து இல்ல. சரியா? ஸோ நாம பார்ப்போம். முதலாவது பாருங்க, the profit is the payment made by the owner of capital. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ப்ராஃபிட்னு சொல்லும் பொழுது ப்ராஃபிட் லாபம்ங்கிறது வந்து மூலதன உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுறதுன்னு சொல்றாங்க. இந்த கூற்று வந்து எக்ரியா டிஸ்அக்ரியான்னு கேட்டா இல்ல. ப்ராஃபிட்னு சொல்றது அதாவது வந்து ப்ராஃபிட்னு சொல்றது வந்து நாங்க மூலதன அதாவது வந்து ஓனருக்கு வந்து அதாவது ப்ராஃபிட் த பேமெண்ட் மேட் த ஓனர் ஆஃப் த கேபிட்டல் மூலதனத்துக்கு வழங்கப்படுறது இல்ல. உரிமை மூலதனத்துக்கு வந்து லாபம் வழங்கப்படுவது இல்லை. ஓகே, சரி. நாங்க பாருங்க. ஓகே, ஓகே பாருங்க. சோ என்னன்னா ப்ராஃபிட்னு சொல்லும் பொழுது ஓகே லேண்ட்ங்கிறது வந்து ரெண்ட்டுக்கு வழங்குறது. பாருங்க, ப்ராஃபிட் யாருக்கு வழங்குறது? ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு. உரிமை அதாவது தொழிலுரிமைத்துவத்துக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு தான் என்னதுன்னா ப்ராஃபிட்டா இருக்கும். மூலதனத்துக்கு வழங்கப்படுறது வந்து என்னது? வட்டியா இருக்கும். அப்ப இந்த கூற்று வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, சோ இது வந்து நாங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல வந்து படிச்சிருக்கோம். ப்ராஃபிட் இஸ் த பேமெண்ட் மேட் டு த ஓனர் ஆஃப் த கேபிட்டல், அதாவது உரிமையாண்மை மூலதனத்துக்கு வந்து வழங்கப்படுறது. அதாவது இங்க வந்து லாபம் என்பது வந்து உரிமையாளருக்கு வழங்கப்படுறது. கேபிட்டலுக்கு வந்து வழங்கப்படுவது அதாவது மூலதனத்துக்கு வழங்கப்படுவது என்பது வட்டி மாத்திரம் தான். அடுத்தது, if the production possibility curve is the convex to the origin, it's mean that the opportunity cost of increasing. ஓகே, சோ இந்த கூற்றை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது உற்பத்தி சாத்திய விலை வந்து ஆரம்ப புள்ளிக்கு அதாவது குவிந்து காணப்படின் அதன் பொருள் சந்தர்ப்ப செலவு அதிகரிப்பதாகும். அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம் opportunity cost increase. opportunity cost வந்து increment opportunity cost increasing opportunity cost curve வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த ஆரம்ப புள்ளிக்கு குவிந்து தான் காணப்படும். அதுதான் நாங்க origin சொல்றது. இந்த புள்ளிக்கு வந்து பாருங்க, இந்த புள்ளிக்கு வந்து குவிந்து தான் காணப்படுது. சரியா? சோ குவிந்து. சோ வந்து இந்த கூற்று வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள கூடியதா இருக்கும். சோ நீங்க அதை மட்டும் சொல்லிட்டு விட்டா காணாது. அந்த கர்வ் வரைபடத்தை வரையணும். வரைபடத்தை வரைஞ்சிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும். if then தேவையில்ல production possibility curve is convex to the origin, it's mean that the opportunity cost is increasing சொல்லி எழுதினா ஓகே. அடுத்தது நாங்க பார்த்த விஷயமே தான் indifferent curve the cross each others சொல்லியிருக்காங்க. அதாவது indifferent curve cross each other, அதாவது நாங்க இந்த கோட்டை ஏற்றுக்கொள்ளாம இல்ல. சமபயன் வலைன்னு சொல்றது வந்து என்னது? ஒன்றே ஒன்று வெட்டுவது இல்ல. அதாவது இன்டிஃபரண்ட் கர்வ்னு சொன்னா ஈக்குவேஷன், அதாவது வந்து என்ன சொல்றது வந்து ஒரு குட்ஸ் வந்து எங்களுக்கு தார பயன் வந்து ஒரு இழக்கப்படுகின்ற குட்ஸும் அடையப்படுகின்ற குட்ஸ் பயன் வந்து என்ன இருக்கும்னு சொன்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி, அதாவது அதோட பயன் வந்து ஈக்குவலா இருக்கும். அளவு வந்து அளவு வந்து குறைஞ்சு கொண்டு போனாலும், உதாரணத்துக்கு சொல்ல போனா ஓகே, அதாவது வந்து இது வந்து நாங்க எக்ஸ் குட்ஸ்னு எடுத்தா, இது நாங்க y குட்ஸ்னு சொல்லி எடுத்தா, அதாவது வந்து நான் அந்த y குட்ஸ் அடையிறதுக்காக இழக்கப்படுகின்ற எக்ஸ் குட்ஸ்ன்ற அளவைத்தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா அந்த கர்வ் வந்து குறிச்சு காட்டுறது தான் வந்து இந்த சமபயன் வளையன்னு சொல்றது. இந்த ISO. ஸோ இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இந்த கர்வ் வந்து என்ன நடக்கும்? இந்த இன்டிஃபரண்ட் கர்வ்னு சொல்றது. இன்டிஃபரண்ட் கர்வ். சரியா? இன்டிஃபரண்ட் கர்வ். ஓகே, சோ இந்த இன்டிஃபரண்ட் கர்வ் பொறுத்தளவுல வந்து ஒன்றை ஒன்று வெட்டி செல்லாது. சரியா? சோ இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து இப்போ ஸ்பெசிபிக்கான ஒரு வருமானத்துல வந்து இன்டிஃபரண்ட் கர்வ் ஐசியா இருக்கு. சரி, அடுத்தது ஒரு வருமானம் கூடக்குள்ள இது ஐசி வந்து என்ன நடக்கும்னு சொன்னா ஐசி 1 மாறும். ஐசி 1 மாறும். இப்போ இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து ஒன்றை ஒன்று வெட்டி செல்லாதுன்னு சொன்னா ஓகே. சரியா? அடுத்தது, the firms operate the perfectly competitive market offer the differentiation of the product. அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா பூரண நிறைப்போட்டி சந்தையில காணப்படுகின்ற நிறுவனங்கள் வந்து வேறுபடுத்தப்பட்ட பண்டங்களை கொண்டது. இந்த கூற்று ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இல்ல. நாங்க படிச்சிருக்கிறோம் perfectly competitive marketனு சொல்ற என்ன சொன்னா மரக்கறி மார்க்கெட்,
அக்ரிகல்ச்சர் சைடுல உள்ளது. சரியா? இப்படி இருக்கும் பொழுது வந்து, அதுல விற்கப்படுகின்ற பொருட்கள் எல்லாமே வந்து ஒத்த தன்மையானதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது என்ன பொருட்கள் அனைத்துமே வந்து என்ன இருக்கும்? ஹோமோஜீனியஸ் குட்ஸா தான் இருக்குமே தவிர, டிஃபரன்ஷியேஷனா இருக்காது. அப்ப the firm operate in the perfectly competitive market offer the homogeneous products ன்னு சொல்லணும். Not for a differentiational products ன்னு சொல்லணும். So, this statement is incorrect ன்னு சொல்லணும். அடுத்தது 5வது சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. The value of the price elasticity of the demand for the product is given minus 1.24. To increase the revenue earned from this given product, the price of given product has to be increased. இந்த கூற்றை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது நாங்க படிச்சிருக்கிறோம் வந்து நெகிழ்ச்சி ஒன்றை விட கூடுனதுன்னா அது இலாஸ்டிசிட்டி குட்ஸ். இலாஸ்டிசிட்டி குட்ஸ்ல வந்து இன்கம் வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளணும்னு சொன்னா அந்த பிரைஸை வந்து அந்த ப்ராடக்ட் பிரைஸை வந்து என்ன செய்யணும்? டிக்ரீஸ் பண்ணணும். ஓகே, சோ இந்த 5வது ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். The value of price elasticity of demand product is given as a minus 124. To increase the revenue earned from this given product, the price of given product has to be decreased. குறைத்தால் தான் அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட் வருமானத்தை வந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னா அதிகரிச்சு கொள்ள முடியும். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The value of the cross price elasticity between the butter and margarines is a negative and tires and tube positive. Okay, so இங்க பாருங்க, நாங்க படிச்சிருக்கிறோம் cross price elasticity பொறுத்தளவுல வந்து நாங்க என்ன படிச்சிருக்கோம்? கம்படிட்டிவ், அதாவது வந்து கம்படிட்டிவ் குட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பும் கம்ப்ளிமெண்டரி குட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். ஸோ இங்க வந்து மாஜரினும் பட்டர்னு சொல்ற ரெண்டுமே வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது மாஜரின் பட்டர்னு சொல்ற ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அதை சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி 1 minute. மாஜரின் பட்டர்னு சொல்றது வந்து ரெண்டுமே வந்து நாங்க என்ன சொல்றதுன்னா போட்டி பொருட்கள். அதாவது வந்து நாங்க சொல்றது சப்ஸ்டிட்யூட் குட்ஸ்னு சொல்லி. சப்ஸ்டிட்யூட் குட்ஸை பொறுத்தளவுல கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் டயரும் டியூபுங்கிறது வந்து நிரப்பு பொருட்கள். ஸோ நிரப்பு பொருட்களை பொறுத்தளவுல வந்து கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கும்னு சொன்னா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். சரியா? அடுத்தது வந்து the firms operate in the perfectly competitive industry make the economic profit in the long run. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பூரண நிறைப்போட்டி சந்தையில தொழிற்பட நிறுவனம் நீண்ட காலத்துல வந்து பொருளாதார லாபத்தை அடையும். இந்த கூற்றை வந்து எங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் வரேன். இந்த 6வது கொஸ்டினுக்கு வரைபடம் எல்லாம் நான் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 6வது கொஸ்டின் வரைபடம் எல்லாம் நீங்க வரைஞ்சு கொள்ள முடியும். ஓகே, ஸோ அடுத்தது பாரு, இந்த ஃப்ரேம் ஆப்பரேட் பர்ஃபெக்ட்லி கம்படிட்டிவ்னு சொன்னா பூரண நிறைப்போட்டி சந்தையில வந்து தொழில்படுற ஒரு நிறுவனம் வந்து லாங் டேர்ம்ல வந்து பொருளாதாரம் நீண்ட காலத்துல வந்து கண்டிப்பா என்ன நடக்கும்னு சொன்னா பொருளாதார லாபத்தை தான் அடையும். சரியா? அதாவது வந்து சாரி, இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கிறீர்கள் சொன்னா அதாவது எக்கனாமிக் ப்ராஃபிட் பண்ண சொன்னா இல்ல, இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள. அதாவது பெர்ஃபெக்ட்லி கம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து நீண்ட காலத்துக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா சாதாரண லாபத்தை மட்டும் தான் இருக்கும். அதாவது நார்மல் ப்ராஃபிட்டை மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஏன் நாங்க நார்மல் ப்ராஃபிட்டை மட்டும் ஏர்ன் பண்ண முடியும்னு நாங்க சொல்றோம்னு சொன்னா நாங்க படிச்சிருக்கிறோம். அதாவது நிறைப்போட்டி சந்தையை வந்து பொறுத்தளவுல வந்து அதிக அளவு நிறுவனங்கள் தலையீடு செய்யறதால வந்து நீண்ட காலம்னாலுமே, அதாவது குறுங்காலத்துல வந்து லொஸ் அடைஞ்சாலுமே நீண்ட காலத்துல வந்து நாங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஆனா நார்மல் ப்ராஃபிட், ஒரு சாதாரண லாபத்தை தான் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். சோ அதுக்கான வரைபடத்தை தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா சரியா? சோ இதுல வந்து நாங்க படிச்சிருக்கோம் ஏடிசி எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து எப்படி போகும்னு சொன்னா எவரேஜ் டோட்டல்
அதாவது எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஷேப்ல இருக்கும். அதாவது விலையை வந்து தொட்டு செல்லும் எவரேஜ் டோட்டல் காஸ்ட். எம்சி கோடு, அதாவது எம்சி கோட்னா மார்ஜினல் காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த கீழ இருந்து தொட்டு வரும். ஸோ இந்த புள்ளியில தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ப்ராஃபிட் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து இங்க சந்திக்கப்படும். அப்ப வந்து நாங்க இங்க சொல்ற மொத்த செலவு சமன் மொத்த வருமானம். அதாவது மொத்த வருமானம் வந்து மொத்த செலவுக்கு வந்து சமனா இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பாருங்க பி சமன் நாங்க படிச்சிருக்கோம். பி சமன் எம்ஆர் சமன் ஏஆர் சமன் டின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ நீங்க வேணா பிய அங்கன பதிலா ஸோ இங்கன வந்து பிய போட்டுக்கொள்ள முடியும். ஸோ வரைபடம் வரையக்குள்ள இதெல்லாம் தெளிவா வரையணும். ஓகே. ஸோ இது வந்து கியூவா இருக்கும். ஸோ இங்கனே வந்து கியூ மேல வந்து இது பிஆ இருக்கும். இது வந்து என்ன கோடுன்னு சொன்னா எம்சி கோடு. இது வந்து எம்சி கோடு. இது வந்து ஏடிசி கோடா இருக்கும். ஓகே. ஸோ அப்ப பூரண நிறைப்போட்டி பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்னு சொல்லி சொல்றது வந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இட்ஸ் எ லாங் ரன்னா, அதாவது மேக் எக்கனாமிக் ப்ராஃபிட். நீண்ட காலத்துல வந்து நிறுவனம் வந்து சாதாரண லாபத்தை நார்மல் ப்ராஃபிட்டை மட்டும்தான் உழைக்கும். சரியா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்து டோட்டல் ரெவன்யூ வந்து டோட்டல் காஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். டோட்டல் ரெவன்யூ வந்து டோட்டல் காஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். காரணம் வந்து இந்த நிறுவனத்துல வந்து அதிக அளவு நிறுவனங்கள் வந்து சந்தையில இருப்பதால வந்து நீண்ட காலம்னாலுமே வந்து எங்களுக்கு பெரிய அளவு ப்ராஃபிட் வந்து earn பண்ண முடியாது. When the tax impose of the commodity with the perfectly elastic of demand, entire tax burden by the consumer. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்க இன்கரெக்ட். அதாவது வந்து பூரண நெகிழ்வுடைய கேள்வியை கொண்ட பண்டத்தின் மீது வரி விதிக்கும் பொழுது பூரண நெகிழ்வுடையதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, வரி முழுவதும் வந்து அங்க யாரு பார்த்து தாங்குவான்னு சொல்லி சொன்னா உற்பத்தியாளர் தான் தாங்குவாங்க. ஏன்னு சொன்னா, விலையில மாற்றம் ஏற்படாத சந்தர்ப்பத்துல கேள்வித் தொகையில தான் அங்க மாற்றம் ஏற்படும். அதாவது பிரைஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து நோ சேஞ்ச். பிரைஸ் ஆஃப் டிமாண்ட் தான் அதாவது சாரி பெர்சன்டேஜ் ஆஃப் டிமாண்ட் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நாங்க இதுக்கு உதாரணங்கள் வந்து நாங்க சொன்னோம் எப்படின்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட்ல வந்து சேல் பண்ற பெர்ஃபெக்ட்லி குட்ஸுக்கு, அதாவது பெர்ஃபெக்ட்லி குட்ஸ்க்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல விக்கிற அந்த ஒத்த தன்மையான பொருட்கள்னு சொல்லி சொல்றது, ஸோ பூரண பிரதியீடுன்னு சொல்லி பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் அப்படி இல்லாட்டி பெர்ஃபெக்ட்லி சப்ஸ்டிடியூட் குட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். பூரண பிரதியீடு. இப்ப நாங்க மரக்கறியை எடுத்துக்கொண்டா பூரண பிரதியீடு. கோவாவுக்கு பதிலா நாங்க கத்தரிக்காய் வாங்கினாலும் பூரண பிரதியீடு. ஏதோ மரக்கறி தான். சரியா? சோ அப்படி அது மட்டும் இல்லாம வந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கும், அதாவது வந்து இப்ப மார்க்கெட்ல வந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ற, இப்ப நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, பிரைஸை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். குவான்டிட்டி வந்து எவ்வளவு தான் கூடினாலும் பிரைஸ்ல வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி இருக்கிற பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ்ல வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, டேக்ஸ் இந்த ஃபுல் பார்ஷியல், அதாவது என்ன சொல்றது, அந்த ஃபுல் பர்டிகுலர் டெக்ஸ் ஏரியாவை வந்து யார் கவர் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, மேனுஃபேக்சரர் அப்படி இல்லாட்டி ப்ரொடியூசர்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. ஸோ அப்ப அதுன்ற வரைபடம் வந்து சரியா? பெர்ஃபெக்டிவ்ல வந்து நாங்க படிச்சோம் இப்படித்தான். ஓகே. ஸோ ஓகே. ஸோ பிரைஸ் கர்வ் வந்து இந்த ஷேப்ல இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து
கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் விதிச்சா கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் விதிச்சா என்ன நடக்கும்னு சொன்னா ஓகே அடுத்து சரியா கவர்மெண்ட் வந்து இப்ப டேக்ஸ் விதிக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் விதிக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா பிரைஸ் வந்து அந்த பொருளுக்கு வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் கூட தொடங்கும் சரியா இப்படி கூட தொடங்கக்குள்ள வந்து ஸோ அந்த பொருள் அது அப்ப நாங்க இங்க படிச்சோம் என்னது பிரைஸ் வந்து எப்படி இருந்தாலும் டிமாண்ட் தான் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா சேஞ்ச் ஆகிக்கொண்டு வரும்னு சொல்லி நாங்க படிச்சோம் டிமாண்ட் தான் சேஞ்ச் ஆகிக்கொண்டு வரும்னு சொல்லி படிச்சோம் ஸோ ஆரம்பத்துல வந்து பிரைஸ் வந்து எப்படி இருக்கக்குள்ள வந்து கியூவா இருந்தது அடுத்து முதல்ல இருந்து வரும் சரியா ஸோ இதுதான் ஆரம்பத்துல வந்து பி சமன் ஓகே பி ஓகே ஸோ இது வந்து டிமாண்ட் கர்வா இருக்கும் டிமாண்ட் கர்வ் இது வந்து குவான்டிட்டி கியூ ஓகே இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஸோ இது வந்து கியூ கியூடியா இருக்கும் கியூடி ஸோ இது வந்து பி ஓகே ஸோ இது வந்து கியூடி பியா இருக்கும் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அரசாங்கம் வந்து டேக்ஸை வந்து விதிக்குது சரியா நிரம்பல் கோடும் வரி தானே ஸோ நிரம்பல் கோடும் வரி நிரம்பல் கோடும் வரி சரியா ஸோ அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா டேக்ஸை வந்து இதுதான் எஸ் ஆரம்பத்துல நிரம்பல் கோடு எஸ் இப்படி இருக்கு எப்படி இருக்கக்குள்ள வந்து இப்ப அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணுது டேக்ஸை இம்போஸ் பண்ண என்ன நடக்கும்னு சொன்னா இந்த நிரம்பல் கோடு வந்து உட்புறம் நகர்வடையும் நிரம்பல் கோடு வந்து உட்புறம் நகர்வடையும் ஓகே சரி உட்புறம் நகர்வடையும் ஸோ இப்படி உட்புறம் நகர்வடையும்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா குவான்டிட்டி வந்து அதாவது வந்து வரி விதிச்ச பிறகு வந்து அந்த பொருளுக்கான வந்து கேள்வி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா குறைவடையும்னு சொல்லி பார்த்தோம் கேள்வி வந்து குறைவடையும்னு சொல்லி பார்த்தோம் ஓகே கேள்வி வந்து குறைவடையும் ஸோ கேள்வி குறைவடைகிறது ஸோ இங்க வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இந்த அப்போ கேள்வி குறைவடையுதுன்னு சொன்னா நாங்க என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பொருளுக்கான விலையும் கூடி இருக்குதுன்னு சொல்றோம் ஸோ அப்ப இந்த பகுதியில இருக்க டெக்ஸ்ட் முழுவதையும் வந்து யார் தாங்குவான்னு சொன்னா உற்பத்தியாளர் தான் டெக்ஸ்ட் முழுவதையும் தாங்குவார் perfectly elasticity of demandல பாருங்க when they impose a commodity with the perfectly முழு வரிச்சுமையும் வந்து யார் தாங்குவான்னு சொன்னா உற்பத்தியாளர் தான் தாங்குவார் இது வந்து எஸ் ஸோ நீங்க வரைபடம் போடக்குள்ள நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது சம்பந்தமா அதாவது வந்து 5 வகையான நெகிழ்ச்சியையும் பயன்படுத்தி 5 வகையான நிகழ்ச்சிக்கான உதாரணம் என்னென்னதுன்னு சொல்லியிருக்கிறேன் 5 வகையான நிகழ்ச்சியில வந்து யார் டேக்ஸ் விதிச்சா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ அது எல்லாமே வந்து A to Z நீங்க திரும்ப again பார்த்து கொள்ளுங்க ஓகே ஸோ அதுகளை தெளிவா பார்த்துக்கொண்டா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் இது Q1 இது வந்து P1 ஸோ இந்த பகுதி வந்து இந்த ஹைலைட் பண்ணியிருக்க பகுதி வந்து ஃபுல்லாவே வந்து என்ன நடக்கும்னு சொன்னா உற்பத்தியாளர் வந்து தாங்க வேண்டிய பகுதியா இருக்கும் ஓகே பகுதி ஃபுல்லாவே வந்து உற்பத்தியாளர் வந்து செலுத்தக்கூடிய வரியா தான் இருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆஃப் த டிமாண்ட் கோஸ் ஆஃப் அப்வர்ட் மூவ்மெண்ட் அலாங் த டிமாண்ட் கர்வ் அதாவது என்ன சொல்றான்னு சொல்லிட்டு கேள்வியில் ஏற்படுற அதிகரிப்பானது வந்து 1 minute
இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு சொல்லி சொல்லணும். அதாவது ஏன் நாங்க ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு சொல்லி சொல்றோம்னா, கேள்வியில டிமாண்ட்ல வந்து ஏற்படுற அதிகரிப்பு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, டிமாண்ட் கர்வ் லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ என்ன நடக்கும்னு சொன்னா அத சேஞ்ச் ஆகுமே தவிர மூவ்மெண்ட் ஆகாது. மூவ்மெண்ட் ஆகுறதுன்னு சொல்லி சொன்னாங்க என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா டிமாண்ட் குவான்டிட்டியில தான் மூவ்மெண்ட் ஆகும். 1 மினிட். அது வந்து இந்த கூற்ற வந்து நாங்க டிஸ்அக்ரின்னு சொல்றோம். இன்கேஸ் இந்த டிமாண்ட் கர்வ்ஸ் அப்வர்ட் மூவ்மெண்ட்டா இருக்காது. அதாவது வந்து கர்வ் வந்து ஷிஃப்ட் ஆகும். கர்வ் வந்து மூவ்மெண்ட் ஆகாது. டிமாண்ட் ஆஃப் குவான்டிட்டியில கேள்வித் தொகை அதிகரிப்பு கூடுனா தான் அப்வர்ட் மூவ்மெண்ட்டோ அப்படி இல்லாட்டி டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டோ இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கான நீங்க வரைபடம் வந்து ஓகே. ஸோ இந்த வரைபடத்தை வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பா அங்க இந்த த ஷிஃப்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ்னு சொல்லி சொல்லுது. த ஷிஃப்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பாருங்க, விலையில வந்து மாற்றம் ஏற்படாத போது வந்து கர்வ் வந்து ஒண்ணு டிக்ரீஸ் ஆகும், அப்படி இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. மூவ்மெண்ட்னு சொல்லி சொல்லும் பொழுது மூவ்மெண்ட்னு சொல்லி பொழுது தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா புள்ளியில வந்து மாற்றம் ஏற்படும். இது வந்து பிரைஸை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த மூவ்மெண்ட் அலாங் த டிமாண்ட் கர்வ் இருக்கு. ஸோ இது வந்து கர்வ் வந்து ஷிஃப்ட் ஆகுறது வந்து பிரைஸ் வந்து கன்ஸ்ட்ரெயினா இருக்காது. பிரைஸ் வந்து கன்ஸ்ட்ரெயினா இருக்கும். இது வந்து என்னதுன்னா கேள்வியில் ஏற்படுற மாற்றம், அதாவது அதர் தென் பிரைஸ் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அது விலை தவிர மற்ற காரணியில் ஏற்படுற சேஞ்சஸ் தான் டிமாண்ட் கர்வை வந்து ஷிஃப்ட், அதாவது ரைட்டுக்கோ லெஃப்ட்டுக்கோ ஷிஃப்ட் ஆகுறது. மூவ்மெண்ட்னு சொல்லி சொல்றது வந்து பிரைஸ்ல வந்து ஏற்பட்ட சேஞ்சஸை பேஸ் பண்ணி தான். ஓகே. ஸோ அதுக்கு இந்த வரைபடத்தை கண்டிப்பா நீங்க வரைஞ்சி நான் சொன்ன விஷயத்தை விளக்கப்படுத்தினா ஓகே. அடுத்தது பாருங்க, in the long run production there are both fixed factors and variable factors. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸியா டிஸ்அக்ரியா இல்ல. நாங்க படிச்சிருக்கோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா லாங் ரன் ப்ரொடக்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்காது. லாங் ரன் ப்ரொடக்டர்ல எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸா தான் இருக்கும். அதாவது லாங் ரன்ல வந்து நாங்க சொல்றோம் இந்த லாங் ரன் ப்ரொடக்ஷன் தேர் ஆர் நோ எனி ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ், ஆல் ஆர் வேரியபிள் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி நாம மென்ஷன் பண்ண முடியும். சரியா? ஸோ நீங்க வந்து இதுக்கு அழகா எப்படி எக்ரியோ டிஸ்எக்ரியோ கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா 40 மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ உங்களோட கையில தான் இருக்கு. நான் முடியுமான்னு மட்டும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 70 எக்ரியோ டிஸ்எக்ரி ஸ்டேட்மெண்ட் பத்தி நான் கதைச்சிருப்பேன். அதாவது வந்து 2015ல 10, 2016ல 10, 20, 2017ல 10, 30, 2017, 2018ல 10. சாரி, கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டேட்மெண்ட் கதைச்சாச்சு எக்ரியா டிஸ்எக்ரியான்னு சொல்லி. இது இல்லாம நான் கெட் பேப்பர்ஸ் டைம்லையும் கிட்டத்தட்ட ஒரு 30 மாதிரி கதைச்சிருப்பேன். ஸோ அப்போ டோட்டலா 70 ஸ்டேட்மெண்ட் நான் கதைச்சிருப்பேன் எக்ரியோ டிஸ்எக்ரி என்ன செய்யணும்னு சொல்லி. ஸோ நீங்க ஃபைனல் எக்ஸாம் போகல தயவு செய்து கெட் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் ரெக்கார்டிங்ஸையும் எல்லாம் பார்த்து கொண்டே போங்க. சம்டைம்ஸ் கெட் பேப்பர்ல உள்ள ரெக்கார்டிங்ஸ் வந்து டிஸ்கஷன் வந்து அப்படியே வரக்கூடிய சான்ஸும் இருக்கு. ஓகே. ஸோ நாங்க வந்து அடுத்தது அப்ப நாங்க இன்னும் பார்க்க வேண்டி இருக்குது வந்து ஷார்ட் ரன் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும், டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்க்க இருக்கு, ஸோ மார்க்கெட் பார்க்க இருக்கு. ஓகே. ஸோ நான் அதுகளை வந்து 1 by 1 செஷனா பார்ப்போம்.